யோவான் எழுதினான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அது உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அது உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தைகளை நம்ம எங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் தான் நம்ம இந்த வார்த்தையை அவருடைய தாயான ஸ்ரீ மரியாளை பார்த்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே இந்த அவருடைய அந்த வார்த்தை அவர் சொல்லணுமா? தன் தாய் ஒரு நிற்கதியாக இருக்கிறாள், அவர் அனாதையாக நம்ம விட்டுட்டு போகிறோன்னு சொல்லி ஒருத்தனோட கூட அவர் ஆதரவாய் அவரை சொல்லி அவங்கள ஒப்படைச்சிட்டு போகணும்னு சொல்லி எந்த ஒரு விதமான இதுவும் நிற்கதியும் அவர் கிடையாது. ஏனென்று சொன்னால், பிதாவோட சித்தத்திற்காக பூமிக்கு வந்தார், ஊழியங்களை செய்தார். அதுக்கு பிற்பாடு அவருடைய சித்தத்தின்படியாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியில் நம்ம செய்கிற பாவத்திற்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது பிதாவினுடைய சித்தம். ஆனாலும் கூட மனுஷனா அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் குடும்பத்தாரோடு கூட, 3 ஆண்டுகள் ஊழியங்கள் செய்து 33 ஆண்டுகள் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருந்ததுனால, உலகத்தில் நம்ம ஒரு தாயை விட்டுட மாட்டோம். ஒரு தாய் அனாதையாக இருக்காங்கன்னு சொன்னால், நம்ம போகும்போது கூட ஒருவேளை தந்தை இருப்பார், தாய் இருப்பார், ஒருவேளை மகனோ மகளோ மறிக்கிற தருவாயணத்தில் இருந்தால் கூட அந்த நேரத்தில் நம்ம யாராகிலும் ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம், எங்கள் அம்மா தனியாக இருக்கிறாங்க, நான் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஏதாகிலும் ஒரு உலக பிரகாரமான வாழ்வில் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே விஷயத்தை தான் ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய தாயை அவர் நினைவு கூர்ந்து, அதோ உன் மகன், அவனுக்கிட்ட அவன் தான் உன் பிள்ளைன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக மனவேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு பிள்ளையே ஒரு தாயை பார்த்து அதான் உன் பிள்ளைன்னு சொல்லும் போது ரொம்ப கண்டிப்பாக அவங்க வேதனைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா என்னடா இது, நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிட்டு இன்னொருத்தவங்க கூட நம்மளை மகனாக ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறாரு என்று சொல்லி கூட அவங்க இருதயத்தில் கூட அநேக வேதனைகள் பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஏசப்பா அந்த நேரத்தில் தன் தாயை நினைவு கூர்ந்ததை பற்றி தான் இன்னைக்கு உண்மையாகவே நம்ம பேசுகிற வார்த்தை. அந்த நேரத்தில் அவர் நினைவு உண்மையாகவே ரத்தம் வரிஞ்சு கொண்டிருக்கிறது. அநேக உடம்புல இருக்கிற எல்லாம் லாஸ்ட் சட்டு ரத்தமும் கூட எல்லாம் போயிடுச்சு. அந்த நேரத்தில் கூட இந்த தாயை விட்டுடக்கூடாதுன்ற ஒரு பாரம் அவருக்குள்ளே இருக்குது. நம்ம தாயை அனாதையாக விட்டுட்டு போயிடக்கூடாது, யாராகிலும் ஒருத்தர்கிட்ட சேர்த்துட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு போயிடணும்னு சொல்லி தான் அவருடைய மன பாரமாக அந்த இடத்துல இருந்திருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை அவர் அவங்கள இடத்துல பார்த்து சொல்கிறாரு. இந்த வேதத்தின் வார்த்தையை படி பார்க்கணும்னு சொன்னால், ஏசப்பா பற்றி தான் இந்த நாளில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் அவரே தன்னுடைய தாயின் தகப்பனை கனம் பண்ணிருப்பாரான்னு சொன்னால் உண்மையாகவே கனம் பண்ணியிருக்கிறாரு. வேதத்தில் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், இந்த 33 வருஷம் அவர் அவங்களா கூட தான் இருந்திருக்காரு. அதாவது உலகத்தில் தான் இருந்தார். 30 வருடம் அந்த குடும்பத்தோட கூட 3 வருஷம் ஊழியத்தின் பாதையில் அவர் இருந்தார். 30 வருஷம் அவர் யாராக கூட இருந்திருப்பாங்கன்னா, தன் தச்சனாக தகப்பனோடும் கூட மரியாளோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் சச்சன் வேலையும் பார்த்தாருன்னு சொல்லி தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவர் பெற்றோரை கனம் பண்ணுகிறவராய் இருந்திருப்பார். ஒன்று கண்டிப்பாக அந்த 30 வருஷத்தில் அவங்களோட கூட இருந்த அந்த நேரங்களில் கண்டிப்பாக பெற்றோரை அவர் கனம் பண்ணியிருப்பார். ஒன்று அதோட பெற்றோரை அவர் கவனித்து கொண்டிருப்பார். கண்டிப்பாக தச்சன் வேலை செய்கிறது கஷ்டமாக என்னெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன வேலைன்னு தெரியாது, ஏதோ மரத்தில் செய்கிற வேலை தான் தச்சன் வேலை என்று நினைக்கிறேன். அதனால் அந்த வேலை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு கஷ்டத்தோடு தான் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல ஒரு உதவியாளராக கூட இருந்து கூட அவர் செஞ்சிருப்பார். ஸோ அவர் பெற்றோரை அந்த நேரத்தில் கனம் பண்ணியிருப்பார், பெற்றோரை கவனித்து கொண்டிருப்பார், பெற்றோரை காத்து கொண்டிருப்பார். இந்த 3 விஷயம் தான் ஏசப்பா கண்டிப்பாக அதில் செஞ்சிருப்பாருன்னு தான் இதோட உள்ள அடக்கம். இதை 3 பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவர் பெற்றோரை கனம் பண்ணுறாரு. எப்படி பண்ணியிருப்பாருன்னு சொன்னால், இப்போ நம்ம வாசித்த வசனங்களில் கூட ஸ்ரீயே, அது உன் மகன் என்றார். இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையாகவே ஏசப்பாவுக்கு மரியா அம்மா தானே. நம்ம அம்மாவை எப்படி கூட மம்மி, இல்லைன்னா அம்மா, இல்லைனா வாடி போடி கூட சில டைம்லலாம் சொல்கிறாங்க. இப்போ பசங்க வாடி போடி, அம்மா வாடி, அம்மா போடி, அம்மா என்னம்மா உன் புள்ள வாடி போடி சொல்கிறோம். அது இப்போத்தி குழந்தைங்களுக்கு பேஷன் ஆகி போச்சு. அது விளையாட்டு கூப்பிடுது அப்படின்னு கூட நம்ம சகிச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் அவர் அந்த நேரங்களில் கூட அவர் அந்த இடத்துல ஸ்ரீயேன்னு கூப்பிட்டுருப்பாரு. அந்த ஸ்ரீயே ஒரு பெரிய வார்த்தையான்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீயேன்னா ஒரு பெண்ணை சொல்லுவாங்க. அதாவது அவங்க பெண்மணினால பெண்ணை சொல்லுவாங்க. ஆனால் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீயேன்னா குனாய்,
அதோட அடிச்சொல் வந்து குணே. குணாய் குணே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஒரு பெண்ணை வந்து மதிப்புக்குரிய கணத்திற்குரிய வார்த்தையாக தான் கிரேக்க மொழியில் நான் தவறாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம யூத் பசங்களாம் எப்படின்னா இதெல்லாம் என்னெல்லாம் சொல்லுதுன்னு பார்த்துன்னு போயிட்டு செக் பண்ணிட்டு கூட மெசேஜில் டைப் பண்ணுவாளுங்க. அப்படிப்பட்டதாக தானே சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்காய் சொல்லுகிறேன். குணாய் குணே என்றால் ஒரு ஸ்திரீயை மதிப்பிற்குரிய கூறுவதுதான் அந்த வார்த்தையாம். அப்போ அந்த இடத்துல அவர் ஸ்திரீயேன்னு அழைக்கப்பட்டதும் கணத்திற்குரிய வார்த்தையாக தான் நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே ஏசப்பா கணத்திற்குரிய பாத்திரமாக தான் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. உண்மையாகவே அவர் அந்த 30 வருஷத்தில் கண்டிப்பாக தன் தாயோட தகப்பனோடு இருந்து அவங்களுக்கு தேவையான வேலைகளையும் அவருக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா வேலைகளையும் தகப்பனுக்காகவும் தாய்க்காகவும் அவர் செஞ்சிருப்பாரு. நம்ம இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:51 பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவர்களோடு கூட போய் நஸ்ரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்டிப்பாக அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருந்தாராம்? கீழ்ப்படிந்து தன் தாயோட அவருக்கு கீழ்ப்படியணும், அவங்கள காத்து கொள்ளணும், அவங்கள வந்து கவனித்து கொள்ளணும், அவங்களுக்கு கனப்படுத்தணும் என்ற விதமான அவசியமும் இல்லைங்க. பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றதான் அந்த பூமிக்கு வந்தார். அவங்க வந்து தாயாவும் தகப்பனுமாய் அவருக்கு கொடுக்கப்பட்டதுனால அவர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு கனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் அவங்களோட கூட போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தா தான் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 13:15, மத்தேயு 6:3 இவர் என்ன பண்ணுறாரு? ஊழியத்தெல்லாம் செஞ்சு முடித்துட்டு தன் சொந்த ஊரான நசரேத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தச்சன் அல்லவா, நீ தச்சனோட பையன் அல்லவா, நீ மரியாளுடைய மகன் அல்லவா என்று சொல்லிலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அவங்கள கனவீனப்படுத்தணும் அவர் நினச்சிருந்தா, நான் ஏங்க தச்சனோட பையன், நான் ஏன் மரியாளோட பிள்ளை, நான் வந்து பிதாவெல்லாம் அனுப்பப்பட்டவன், நான் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவன், நான் அவங்களுடைய பிள்ளை என்று சொல்லி கனவீனப்படுத்துகிற வார்த்தையை அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த இடத்துல சைலண்டாக தான் கடந்து போய் அந்த வார்த்தைக்கு மறுமொழி பேசாதபடிக்கு, எதிர்ச்சொல்லும் சொல்லாதபடிக்கு, அவங்க தான் என் தாய், அவங்க தான் எங்கள் தகப்பன் சொல்லி அவங்களை கனப்படுத்துகிற விதமாய் கூட அங்கிருந்து அவர் கடந்து செஞ்சிருப்பார். அதே போல அவர் ஒரு வேதத்தில் ஒரு அதிசயத்தை செய்யும் போது, எவரு என்ற ஆலய தலைவன் அவர் வீட்டில் வந்து அவர் குழந்தை வந்து உடம்பு சரியாத ஜுரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சுகத்தை தரத்துக்காக அங்கே போயிருப்பாங்க. அங்கே போகும்போது அங்கே இருக்கிற நிறைய சீஷர்கள்லாம் இருப்பாங்க. ஏசப்பா எந்த அதிசயத்தை எந்த இடத்துல செய்தாலும் சீஷர்களை கொண்டு கூட இருக்கும் போதே தான் செய்வார். ஆனால் இந்த ஒரு அதிசயத்தை செய்யும் பொழுது மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு? யோவான் அவங்கெல்லாம் கூட இருக்கும்போது நீங்கள்லாம் வெளியில் போங்க, இந்த பிள்ளையோட தாயும் தகப்பனும் மட்டும் இந்த அறைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி அவர் அந்த வேதத்தில் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னா, தாயோட தகப்பனோட அருமை தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக அவங்களுடைய ஆதங்கம், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் ஐசியூவில் ஏதாகிலும் தாயோ தகப்பனையோ இல்லை பிள்ளைகளோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் நம்ம இருக்கிற ஆதங்கம், குழந்தை என்னாச்சு, அப்பா அம்மா என்னாங்க, எப்படி என்னாச்சு, என்ன சொல்லுவாங்க டாக்டர்னு சொல்லி ஒரு பதப்பதப்பு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாலும் நல்லா ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கை இருந்தாலும் உள்ளே போக முடியலையேன்ற ஒரு வேதனை இருக்கும். வெளியில் நின்று பேசிகிட்டே இருக்கும் போது அவங்களுக்குள்ள பல யோசனைகள் வந்திருக்கலாம். ஆனால் அதே டாக்டர் நீங்கள் அப்பா அம்மா மட்டும் உள்ளே வாங்க, நீங்கள் மட்டும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னால், உண்மையாகவே சொல்கிறேங்க, நம்ம தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே போயிட்டு பக்கத்தில் குழந்தை தலையை தடவிக்கிட்டு கொண்டுக்கிட்டு எப்படியோ ஒன்று உள்ளே விட்டாங்களா குழந்தை பக்கத்தில் நின்று நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். அதன் அடிப்படையாக தான் அந்த இடத்துல கூட தாய் தகப்பனை மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு? உள்ளே கூப்பிட்டு அந்த அதிசயத்தை செய்கிறார். அந்த இடத்துல கூட தாயும் தகப்பனும் அவர் கனப்பனவராக தான் இருக்கிறார். வேதத்தில் நிறைய வார்த்தைகள் உண்டு. நம்ம யாத்ராகமம் 20:12 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறது. அதே போல் நீதிமொழிகள் 23:22 உன் பெற்ற தாயும் தகப்பனையும், அந்த வார்த்தை மட்டும் வாசிங்களேன். நீதிமொழிகள் 23:22 மட்டும். உன் தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது செஞ்சவளாக இருந்தால் அவளை அசைட்டை பண்ணாதே. உண்மையாகவே வயது செஞ்சுட்டாலே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அம்மா அப்பா ஒரு வயதுக்கு போயிட்டாங்கன்னாவே பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம 2 ரூம் வச்சுருந்தாலும் 3 ரூம் வச்சுருந்தாலும் பக்கத்தில் ஒரு கொட்டா ரெடி பண்ணுருவோம் நம்ம கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு அதிகமாக கோபம் வருகிறதாம். அவர்கள் அதிகமாக மாமியார் வந்து மருமகளிடம் சண்டை போடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு கொட்டா, அந்த கொட்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும், குண்டாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் சொன்ன உடனே அவங்க தனியாக சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. இதனாலே மருமகள்லாம் என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒன்று சொல்லி தனியாக சமைக்க விட்டுருது. எப்போவுமே நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா இருந்தாங்க, எங்கள் சித்தப்பா வந்து நல்ல ஒரு 2 ரூம் தான் வச்சுருக்காங்க. ஏன்னாங்கன்னா பக்கத்தில் ஒரு கொட்டாவை போட்டு அந்த பாட்டியை விட்டாங்க. அந்த பாட்டிக்கு 1000 ரூபாய் மாதமான உழைப்பு, அதை வந்து மகன் தான் மாதமான வாங்குவார். ஆனால் ஒரு கொட்டாவை போட்டு தனியாக அமுச்சிட்டாங்க. ஏன் கேட்டால் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்களாம். அவங்களுக்கு சமைச்சது மருமக சமைக்கிறது மாமியாருக்கு பிடிக்கலையா. எங்கள் வயசான காலத்தில்
அதாவது இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறேங்க, நான் என்னோடு கூட வாலிப வயத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. நாம தான் ஏதாகிலும் சொன்னால் கூட கேட்டுட்டு மறு நிமிஷமே சல்லமே பட்டுவேன்னு கொஞ்சம். அந்த காலத்தில் இருக்கிறவங்க நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கெத்து இருக்கும். நிறைய வார்த்தைகள் சொன்னால் அவங்களுக்குள்ள கெத்து இருக்கும். நீ என்னடா சொல்கிறது, என் சொந்த காலில் நான் உழைக்கிறேன், நான் என் சாப்பாடு கஞ்சி போட்டாலும் குடிச்சிக்கிறேன், ரேஷன் அரிசி போடுறாங்க வாங்கி சமைச்சிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வைராகியமான உள்ள பெற்றோர்களும் உண்டு. ஆனால் வயதான காலத்தில் நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்றது தான் கர்த்தருடைய வார்த்தை. அதுவும் இல்லாமல் கர்த்தர் சொல்கிறார், எபேசியர் 6:3 பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தங்களிலையும் அவர் சொன்ன கட்டளையிலும் முதல் கற்பனையே அதுதானா, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவேன். அப்படி கனம் பண்ணும்போது அவர் கொடுக்குற 2 ஆசீர்வாதங்க ரொம்ப பெருசு. ஏன்னா அதே எபேசியர் 6:2 பார்த்தீங்கன்னா, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், உன் வாழ்க்கையில் நன்மை இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், தாயை தகப்பனும் கனம் பண்ணி தான் ஆகணும். எல்லா கட்டளையும் விட்டுருங்க, இந்த கட்டளை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிச்சணும். ஏன்னா உலகத்தில் வாழ்கிறோம், உலக பிரகாரமாக இருக்கிறோம். உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக மட்டும்தான் வந்தார். அவரே அதை செஞ்சுட்டு போயிருக்காங்க. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், நம்ம அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யும் போது என் வாழ்நாட்கள் பாதிலே புட்டுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்நாட்களை நீங்கள் நீடித்திருக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னங்க கணம் பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை, 3 வேளை சாப்பாடு, கண்டிப்பாக பிரியாணி கேட்கலாம், சிக்கன் பீஸ் கேட்கலாம், எதனாலும் கேட்கலாம், போட்டுருங்க. பாவம் மூணே விஷயங்கள் தான். அவங்கள அதை செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொன்னால் அவங்க உண்மையாகவே அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோன்னா வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு மறுபேச்சு பேசிப்பார். இப்போ சக்கரை கடுமையாக போடுமா, ரொம்ப போட்டேன்னா ரொம்ப வயசான காலத்தில் சுகர் ஏறுன்னு சொல்லுங்களேன். ஆனால் நம்ம என்ன 2 ஸ்பூன் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதான் சொல்கிறதெல்லாம் மதிக்காது, இதெல்லாம் கேட்காது, ஒரு கோவம் அவங்களுக்குள்ள வரும். ஆனால் கண்டிப்பாக சுகர் சாப்பிட்டா சுகர் நோய் வரும்ன்றது உண்மை தானேங்க. அதை தான் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அதை நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுதான் முதல் கட்டளைன்றாரு. அப்படி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும், பூமியில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வாழலான்றது தான் கர்த்தருடைய வார்த்தை. உண்மையாகவே அதிக நேரம் ஆயிடுச்சா தெரியல, என்னை மன்னிக்கவும். உண்மையாகவே நீங்கள் இந்த வார்த்தையை இந்த நாளில் கூட கடவுள் நமக்கு நிறைய செஞ்சுருக்காருங்க. சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக உயிரை கூட கொடுத்துட்டாரு. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், தாயும் தகப்பனும் கனம் பண்ணுற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதம் உள்ள வேணாங்க, இன்னைக்கு இன்னைக்கே போவோம், அம்மா எதனா பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நேராக போய் இதுக்கு தான் இப்போதான் கேட்டு வந்தேன் நான், அந்த பொண்ணு சொல்லின்னு கணிச்சு, சரி தகப்பனும் தாய் ஏதோ சின்ன பொண்ணு சொல்லுதேன்னு கூட நம்ம கேட்கலான்னு நினச்சி போனால் கூட பாரு எதனா ஒன்று பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனவனே திட்டாதீங்க. இன்று ஒரு நாள் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாள் அவர் உங்களிடத்தில் கேட்பதும் ஒன்றே உண்டாகும், தாயும் தகப்பனையும் கன்வே பண்ணு, அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற முதல் கட்டளைன்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் வாழ்நாட்களை நீடித்திருக்கும்படி உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்கள் வாழ்நாட்களை அவர் நீடிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து எனக்கு வாய்ப்பு